we're going to have a very, very popular comedian by name Santanam. He's like the comedy superstar down Tamil. It's an honor that he's playing that role actually. Yeah. And can you tell us like how did you prepare for your role while doing Delhi Belly? I just ate a lot. That was my main preparation. A certain Mr. Amir Khan was stuffing rasgullas into my mouth constantly. Calling me and telling me to keep putting on weight. That was the major preparation required. I think the rest of it, Abhinay gave me direction enough before the shooting and on set to kind of just say the lines how naturally I have to say them, and that was an early instruction he gave me, and that's the major preparation that I had to do. Thank you. About the weight factor, we can see it now evidently that you've lost all the weight and looking as you are in person now. Yeah. Thank you very much. We'll meet you all shortly again. Thank you. Thanks a lot. Please take your seats. Thank you. எப்படி அது நடந்துச்சு? குட் மார்னிங் அண்ட் எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இத்தனை ஏர்லி மார்னிங் எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி. சேட்டை வந்து டெல்லி பெல்லி அப்படின்ற ஒரு பிரமாதமான கல்ட் ஃபிலிம், இந்தி சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். இன்றளவும் வந்து ஒரு புதுமையான ஒரு மாடர்னான கம்ப்ளீட்டாக ஒரு போல்டான படம் அப்படின்னு சொன்ன இந்தி சினிமாவில் எல்லாரும் பேசுகிற படம் டெல்லி பெல்லி. அந்த படத்தை பார்த்த உடனே நானும் கண்ணனும் வந்து ஒரு 1.5 years முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவர் படம் பார்த்தாரு, கண்ணன் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் எங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண கண்டெயின் காதல பிறகு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வரும்போது இந்த படத்தோட டிவிடி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நம்முடைய அடாப்டேஷன்ல, தமிழ் சினிமாவுக்கு அடாப்டேஷன்ல நல்லா வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கண்ணன் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு சார் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தென் குவிக்கா எல்லா டீமும் ஃபார்ம் ஆச்சு. ஜான் மகேந்திரன் வந்தாரு டயலாக் ரைட்டரா. நாங்கள் 3 பேர் உட்காந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை கம்ப்ளீட்டாக தமிழுக்கு ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு என்டர்டெய்னராக கொடுக்கணும் அப்படின்ற ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆனால் இந்த படம் அமையறதுக்கு வந்து இப்படி சேட்டை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படமாக வந்ததுக்கு காரணமே ஒரே ஒரு நான் சொல்லணும்னா ஆர்யா சார் தான். அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துட்டு அவரும் சந்தானமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் எங்களுக்கு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு சேட்டை அப்படின்ற படத்தை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முதல் காரணம் நாங்கள் நன்றி சொல்ல வேணும்னா அது ஆர்யா சாருக்கு தான். அவரால் தான் இந்த படம் வந்து ஒரு மெட்டீரியலைஸ் ஆகி இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி சேட்டைன்ற ஒரு படமா நாங்க பிரசன்ட் பண்ண முடியுது. தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் கண்ணன், இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து அந்த 3 ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ் தான். எதனால வந்து ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி அதை செய்யணும்னு நினைச்சீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். இங்க வருகை தந்திருக்கும் வருகை விருந்தினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே அழைப்பை ஏற்று வந்திருக்கும் டைரக்டர் அபிநய், குணால் ராய் கபூர், சித்தார்த் ராய் கபூர் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ஒரு படத்தில் வந்து ஒரு ரியல் முக்கியம். ஒரு 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி ரியலாகவே ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஸ்க்ரீனுக்கு வரும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பாம்பேலேருந்து ஒருத்தர், பெங்களூர்லேருந்து ஒருத்தர், நீங்கள் 3 பேர் ஃப்ரெண்டு நிற்க வைக்கிறது அந்த படம் எடுத்து லாஸ்ட் டே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஆவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் தெரியும் கேமராவில். ஸோ அது இருக்கக்கூடாது. ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா ஆர்யா சார், சந்தானம், பிரேம்ஜி 3 பேருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷூட்டிங் டேக் போகிறதுக்கு நாங்கள் போராடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஷார்ட்டுக்கு போகிறதுக்குள்ள அவங்களை கொண்டாடுறதுக்குள்ள அவ்வளோ போராட்டமாக இருந்தது. ஸோ அதை மீறி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் லுக்கு தேவைப்பட்டது. ஓகே, தேங்க்யூ சார். டயலாக் ரைட்டர் ஜான் மகேந்திரன் அவர் இன்னைக்கு ஆப்சென்ட், லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. ஓகே, இன்னைக்கு வரல. அடுத்ததாக டிஓபி பிஜி முத்தையா, எங்கெல்லாம் சார் படத்தை ஷூட் பண்ணீங்க? 2 சாங்ஸ் பார்த்தோம், சுவிட்சர்லாந்துல எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அது தவிர இந்த படத்தை மொத்தமா ஷூட் பண்ண லொகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். படத்தில் சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்கோம், பாம்பேயில் எடுத்திருக்கோம். பாம்பே தான் மேஜர் லொக்கேஷனு. அப்புறம் சாங்ஸுக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கோம். அப்புறம் நிறைய செட்டு அதான் இருக்குது. முதல்ல இது என்னோட ப்ரொடியூசரோட எனக்கு 4வது படம், டைரக்டரோட எனக்கு இது 3வது படம். ஸோ கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இன்றைய விழா நாயகன் இவர் தான். Can we give a special big round of applause for him? பியூட்டிஃபுல்லான 3 சாங்ஸ் கொடுத்திருக்காரு. தமன் சொல்லுங்க, ஒரு பக்கம் வந்து ஈரம் மாதிரி படங்களுக்கு வந்து கம்போஸ் பண்றீங்க, காஞ்சனா, கண்ணால் அட்டுத்தின் ஆசையா, அதுக்கப்புறம் இங்க பார்த்தா சேட்டை. ஆக்சுவலா சேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எவ்ரி மியூசிக் ரைட்டர்ஸ் நைட்மேர் வந்து இந்த ரீமேக்ஸ் பண்றது தான். நிறைய கம்பேரிசன்ஸ் வரும், நிறைய ரிவ்யூஸ் வரும். ஸோ டெல்லி பெல்லி வந்து ஒன் ஆஃப் த ஹைலி டெக்னிக்கலி அப்ரிஷியேட்டட் ஃபிலிம் இன் பாலிவுட். ஸோ அந்த படம் வந்து எனக்கும் சரி, த ஹோல் டெக்னிக்கல் டீமுக்கும் சரி, ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, இட்ஸ் a வெரி பிக் சேலஞ்ச்.
அப்புறம் அந்த டுவெட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப எனக்கே வந்து ஒரு ஒரு கண்ணன் சார் சொன்னோடனே ஒரு 10 நாள் உட்காந்து யோசித்தோம் எப்படி இது டுவெட்ஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வி கெப்ட் ஷார்ட் எவ்ரி சாங் வி எல்லாமே ஒரு 3.5 minutes இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வி டுக் அ டெசிஷன். ஸோ அந்த மாதிரி எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஸோ வி டுக் திஸ் சேலஞ்ச். ஸோ கண்ணன் சார் வந்து இஸ் அ வெரி குட் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ வி மியூசிக் வி ஆர் லைக் வெரி குட் ஃப்ரூட்ஸ். And Kannan sir வந்து நல்லா he extracts good sounds and tunes. So I'm so happy that this film has formed a very good team, and I feel so this will be a very big hit. Okay, thank you very much. Art director Vitesh அவர்கள். சார் நீங்க இந்த படத்துக்காக போட்ட செட் ஒர்க் பத்தி சொல்லுங்க. இதில் மொத்தம் ஒரு 4 செட்டு போட்டிருக்கோம். 4 செட்டும் நல்ல செட்டு தான். இது வந்து அந்த டெலிவரி மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அதே மாதிரி டேரக்டர் கேட்டதுனால அதே மாதிரி தான் பண்ணது. நாங்கள் இதில் வந்துட்டு ஏதோ பட்ஜெட்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து தஞ்சன் சார் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் வந்துட்டு எது இருந்தாலும் நல்லா வரணும் அப்படின்றது தான் எங்களுக்கு மெயினாக சொன்னது அவர். அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது எல்லாமே. டேரக்டரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். டேரக்டர் வந்து எது கேட்டாலும் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு அவர். எப்பப்போ கேமராமேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். முக்கியமானது எங்களுக்கு கேமராமேன் தான். ஏன்னா வந்து அவர் லைட் பண்ணாதான் எங்களுக்கு செட்டாக தெரியும். அதனால் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எடிட்டர் லியோ ஜான் பால் சார். படத்தை முதல்ல பார்த்துருக்கிறது வந்து நீங்க தான். ஸோ படத்தோட லுக் அண்ட் ஃபீல் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி வந்திருக்கு? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டெலிபெல்லி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். டெலிபெல்லி பார்க்காதவங்களுக்கு இது பக்கா பயங்கர மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம் இது. ஓகே. இது எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்சான ஃபிலிம். ஹிந்தி டெலிபெல்லி பார்த்தோன்னா என்னோட ஒர்க் வைஸ் சொன்னேன்னா எடிட்டிங் வந்து இந்த படம் வந்து மேக்ஸிமம் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணிட்டு ஆர்ஆர் பண்ணியிருக்காங்களே, ஆர்ஆர் பண்ணிட்டு எடிட் பண்ணியிருக்காங்களே தெரியாது. அவ்வளோ ஒரு பிளெண்ட் இருக்கு ஒர்க். அந்த ஸ்டைலிங் ரெப்ளிகேட் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் தான் எனக்கு. இது கண்ணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு படத்தை ரீஜனலாக அடாப்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எக்ஸாக்டாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஃப்ளேவரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாடலாசிரியர் நா முத்துக்குமார் சார். ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க இந்த படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காக ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணி அங்க உட்காந்து காம் அண்ட் கம்போஸ்டா எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆனா சோ ஹேப்பன் நீங்க டோல்கேட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி கார்லயே உட்காந்து வந்து அந்த சாங் ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். இவ்வளவு ஒரு ஃபாஸ்டான ப்ரோக்ரஸ் பண்ற ஒரு பாடலாசிரியர் நீங்க. இந்த சாங்காக நீங்க எழுதின வரிகள் பத்தியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை ஒரு டைரக்டர் தொடர்ந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டைல் அப்புறம் அந்த அலைவரிசை தெரிஞ்சிடும். கண்ணன் கூட எனக்கு வந்து இது 4வது படம். முதல் படத்துலேருந்து கண்ணன் கூட நான் எழுதிட்டுருக்கேன். அதே போல் தமன் அவர் 15வது படம் நினைக்கிறேன் அவர் கூட நான். அதனால் அவரோட டியூன் எந்த போக்கில் இருக்கும், அப்புறம் இவர் என்ன விரும்புவார் அப்படின்றது அது மைண்டில் வந்துடும். அப்புறம் பயணங்களில் போகும்போது அது நம்ம மைண்டும் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருது. இங்கே பார்த்து பேசணுமா? டைரக்டர் நிகில். கண்ணன் வளர்ச்சி வந்து நான் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தள்ளி நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வந்து உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலேருந்து கண்ணன் தெரியும். அவர் மனோபலா சார்கிட்ட ஒர்க் பண்ணார். நான் பாலுமந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு டூமில் ஒர்க் பண்ணார். எல்லாவற்றுக்கும் மேலே வந்து கண்ணன் வந்து எங்கள் ஊர் காஞ்சிபுரம். ஏன்னா அடிக்கடி நினைப்பேன் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இயக்குனர் வரலையான்ட்டு. காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்துலாம் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. திருமக்குடலேருந்து செல்லுமணி சார் வந்தார், செய்யாறுலேருந்து செய்யார் ரவி சார், அப்புறம் பிரசாத் காதலிலிருந்து பிரசாத் அந்த மாதிரி வந்தாங்க. ராணிப்பேட்டையிலேருந்து வெற்றிமாறன், காந்தி கிருஷ்ணா போன்றவர்கள் வந்தாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கண்ணன் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்ணன் முதல் படம் பண்ணப்போ இந்த பாட்டு வந்து ஒரு குத்துப்பாட்டு. வழக்கம் போல் தமன் வந்து கலக்கியிருக்காரு. இன்றைக்கு வந்து தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலையும் வந்து மிக அற்புதமான பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் தமன். தமனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், யூடிவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சக பாடலாசிரியர்கள் தம்பி மதன் கார்கி, கவிஞர் தாமரை, கானாபாலா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் பாடலும் வெற்றியடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து இளமை கவிஞர் கார்கி. உங்களை வந்து இளமை கவிஞர்னா கூப்பிடணும்னு நீங்க சொல்றீங்களாமே, அப்படியா? இல்லைங்க, நான் கவிஞரும் கிடையாது, இளமையும் இல்லை, ரெண்டுமே தப்பு. கேள்விப்பட்டோம் அப்படி ஒரு நியூஸ். எனிவே ஒரு பெருமையான விஷயம், அது வந்து சேட்டைக்கும் பெருமையான விஷயம், உங்களுக்கும் பெருமையான விஷயம். நீங்க எங்களுக்காக எதிர்க்கிறது வந்து உங்களுடைய 100வது பாடல். Can we have a big round of applause for Karki?
ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் சேட்டையில வந்து உங்களோட 100வது பாடல் அமைஞ்சிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். உங்களோட அனுபவம் ஒர்க்கிங் ஃபார் த சாங். கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். இரும்பிலே ஒரு இதயம் முதல்ல நான் எழுதின பாடலாக இருந்தாலும் முதல்ல வெளிவந்த பாடல் வந்து கண்டீன் காதலை படத்துல தான், ஓடோடி போறேன் பாடல். கண்ணன் அவர்களோட இயக்கத்துல தனஞ்சயன் அவர்கள் தான் வந்து அவங்க 2 பேர் தான் வெளியிட்டாங்க. முதல் இசை வெளியீட்டு விழா தான். அவங்களோட படத்துல வந்து 100வது பாடல் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப அழகாக அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு 100வது பாடல்ன்றது வந்து சிடி கவர்ல இருந்து எல்லா இடத்துலையும் ப்ரோமோஸ்ல வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி. முதல்ல இந்த படத்துல 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். முதல் பாடல் அந்த நீங்க பார்த்த பாடல் தான், அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே, நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு விமான பணிப்பெண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு காதல். ரொம்ப அழகான டியூன். தமன் வந்து எப்பவுமே வந்து அவரோட டியூன் வந்து ரொம்ப சிம்பிளா அழகான ஒரு டியூன் இருக்கும், ஆனால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கும். அவர் சவுண்ட்ஸ்க்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னு இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த பாட்டில் நீங்கள் கேட்குற சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய மாதங்களுக்கு முன்னாடி போட்டது. ஆனால் பாடல் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு கூட வெளி வரலாம். ஆனால் 6 மாதம் கழிச்சு வெளி வர போகிற பாடலுக்கு வந்து சவுண்ட் வந்து அப்போ வரும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நிறைய அவர் வேலை பார்க்குறாரு. புது சவுண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலான்ட்டு. இந்த பாட்லையும் அதே மாதிரி இந்த பாட்டு பாடினவங்க விஜய் பிரகாஷ் அண்ட் மேகா 2 பேரும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. விஷுவல்ஸ் வந்து எப்பவுமே கண்ணன் சாரோட படங்கள் எனக்கு விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் முத்தையா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. கண்டின் காதலை படமாகட்டும், ஜெயம் கொண்டான் படமாகட்டும், இந்த படத்துலையும் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2வது பாடல் வந்து நான் பண்ணது வந்து போயும் போயும் இந்த காதலுக்குள்ளே நீயும் நீயும் என்னை சிக்க விட்டாய் என்ற மாதிரியான ஒரு பாடல். காதல் வந்து நிறைய காதல் தோல்விகள் கடந்து அதுக்கப்புறம் வர ஒரு காதல், அதில் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் கேட்டாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த பாடலில் வந்து ஒரு சொல், காதலில் மீமிகை யாவுமே மூலிகை ஏங்கிடும் காரிகை நான் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். இந்த மீமிகைன்றது வந்து முதல் முறையாக ஒரு பாடலில் பயன்படுத்த முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மீமிகைன்றது வந்து தேவைக்கு அதிகமாக பார்க்குற வேலை. ஒரு இவ்வளவுதான் வந்து 1 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்கறது இருக்குல்ல. ஸோ இதுதான் மீமிகை. இது வந்து ஆனால் அது வந்து ஒரு காதலில் மீமிகைன்றது வந்து எப்பவுமே அது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதில் தேவைக்கு அதிகமாக பார்க்கும்போது தான் அது இன்னும் அழகாகுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல் வந்துருந்துச்சு. அந்த பாடல் வந்து சின்மயி அண்ட் ஹரிச்சரன் பாடியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க அந்த பாடல். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முதல்ல வந்து கண்ணன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டப்போ என்னை வந்து இந்த படத்துக்கான டயலாக்ஸ்க்காக கூப்பிட்டாரு, டயலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் அந்த படம் நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக இருக்குது சார், எப்படி சார் டயலாக்ஸ் எனக்கு புரியல சார் அப்படின்னா. இல்லை இது நல்ல நம்ம அது மாதிரிலாம் பண்ண வேணாம், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை சார். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் போட்டு காட்டினார், எனக்கு ஒரு பாதி படம் போட்டு காட்டினார். அவர் சொன்னது அப்படியே பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக மாற்றிட்டார். அது மாதிரி அந்த எலிமெண்ட்ஸை ரொம்ப அவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் ரைட்டர், டயலாக் ரைட்டர், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அது மாதிரி பண்ண முடிஞ்சதுக்கு. இந்த ப்ராஜெக்டில் வந்து நானும் பங்கு வகிச்சிருக்கேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. கடைசியாக வந்து கானா பாலா அவர்கள், இப்போ வந்து தி மோஸ்ட் பாப்புலர் லிரிக் ரைட்டர், சிங்கர் எல்லாமே வந்து உங்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எந்த பாடல் இல்ல எந்த பாடல் பாடினாலும் வந்து ஜென்ரலா சொல்ற விஷயம் வந்து ஆர்டிஸ்ட் நடிக்கும் பொழுது காமெடி பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமானது, ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு உங்களோட பாடல்லையே வந்து நீங்க அதை பிரதிபலிச்சிடுறீங்க மக்களுக்கு. எங்களுக்கு வந்து நீங்க பாடின பாடலை சேட்டை படத்துக்காக கொஞ்சம் ஒரு 2 வரி பாடி காமிக்க முடியுமா? பாடுறேன். அதற்கு முன்னதாக இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பேரை நுழைய மாட்டேந்து ரோனி ஸ்க்ரூவாலா, சித்தார்த் ராய் கபூர், ஏன்னா இதில் என்ன தப்பா சொல்லிட்டேன்னா பேஜாரா இருக்காங்க. அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதே நேரத்தில் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேட்டை திரைப்படத்தின் சார்பாக நன்றி. கண்ணன் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமன் சாரோட இசையில் கண்ணால் லட்டு தின்ன ஆசை திரைப்படத்தில் நான் வந்து 2 பாட்டு எழுதினேன், ஒரு பாட்டு பாடினேன். அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் கழிச்சு தமன் சார் என்னை கூப்பிட்டாரு, போய் பார்த்தேன். கண்ணன் சார் அங்கே இருக்கிறப்போ அந்த லேப்டாப்பில் போட்டு காட்டினாங்க. கார்கி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான், ஏன்னா இது நம்மள எடுத்துன்னு வந்து இதில் நுழைச்சி விட்றாங்களே, நம்ம என்ன சிக்கலில் மாட்டிக்க போகிறோம், 10 பாட்டு கூட எழுதலை சினிமாவில், இது போல் கெட்ட வார்த்தைலாம் எழுதி யார் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூரமாக பார்த்தேன். லேப்டாப்பில் மூடிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். லேப்டாப்பில் நீங்களே வச்சுங்க அப்படின்னு போட்டு காட்டினாரு டியூன்லாம். சரி ஏதோ எழுதலான்னு சொல்லிட்டு அப்புறம் தமன் சார் தனியாக ரூம் இட்டுன்னு போனார். அப்பவும் பயமாக தான் இருந்தது. போயிட்டு டியூன்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு.
கண்ணன் சார் வந்து இது போல் பிரேம்ஜி சார் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு காசுக்காக ஆசைப்பட்டு போய் கட்டிக்குது, அவர் அழகுக்காக அவர் கட்டிக்கிறாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரு பிரேம்ஜி சார்னு சொன்னப்போ சரி ஓரளவுக்கு எழுதுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குப்பை தொட்டின்னு கூட எழுத முடியல அந்த வார்த்தையை, அதனால தான் டஸ்ட்பின்னு எழுதுனேன். அது யாருக்கும் புரியாது. குப்பை தொட்டின்னு எழுதுனா சென்சார்ல இந்த சீனை கட் பண்ணிட்டா பரவாயில்ல, என் மேல நடவடிக்கை எடுத்துறாங்கன்னா அப்புறம் நான் சினிமாவில் ஒன்றுமே பண்ண முடியாது காலம் ஃபுல்லா. அவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது. ஆகல ஆனா பாடல் எழுதி தந்தப்போ எல்லா வரையும் ஓகேன்னு எடுத்து வச்சிட்டாரு கண்ணன் சார். இதோ நம்மளை மாட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லா வரையும் வாங்கி வச்சிட்டாரு. பாடினப்போ கூட வேற யாரோ இதை பாடுற மாதிரி தான் பிளானு. நான் வந்து ட்ராக் தான் பாடினேன். ஆக்சுவலாக அதை பாடுறப்போ தமன் சாருக்கு வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறப்போ தெரிஞ்ச மாஸ்டர் வந்துட்டாருன்னா என்னென்ன பண்ணலாம் நம்ம, அது மாதிரி அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு என்ன தம்மன் அண்ணன். நானும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, முதல்ல வந்து சங்கீதம் தெரியாதுன்ற விஷயத்த சொன்ன உடனே அவர் வந்து தயாராயிட்டாரு. நான் எது சொன்னாலும் நீங்க சொல்வதை நான் பாடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு அக்ரிமெண்ட்டோட போனேன். நல்லா பாடினேன். பாடுறப்போ லிரிக்கும் எனக்கு வந்து உறுதி கிடையாது, பாடுந்தும் உறுதி கிடையாது. ஆனா இந்த இடத்துல சத்தியம் திரையரங்கில் எல்லாரும் முன்னிலும் பதிவாகி போச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாட்டை. அந்த பாடல் நான் வந்து பாடி காட்டுறேன். எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, எங்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்கிடி மாறிட்ட நீ தினுசா, என் கூட பழகுனது பழசா பழசா, அடிவாடி என்கிட்ட நீ பண்ணாத சேட்ட, வாடி என்கிட்ட பண்ணாத சேட்ட, மாத்தாத ரூட்ட பூட்டாத கேட்ட, நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ண அடனாந்தானே டஸ்ட்பின்ன, பார்த்து ரேட்ட பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா, பார்த்து ரேட்ட பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா, ஆர்சி புக்க பாருடா, இது எஃப்சி பண்ண காருடா. நன்றி. Super sir, superb. Thank you very much. So that is the technical team of Setai. Thank you very much. Thiru Dhananjayan, இயக்குனர் கண்ணன், மியூசிக் டைரக்டர் தமன், கார்கி, முத்துக்குமார் ஆகியோரை மேடையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். The rest of the team, thank you very much. Please. இயக்குனர் பாலா அவர்கள் இங்க வந்திருக்காரு. ஆடியோ லான்ச் போது அவர் வந்து மேடைக்கு வருவாரு. பட் முதல்ல வந்து அவரை வரவேற்க இயக்குனர் சுந்தர் சி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் ராதா மோகன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் ஜிஎன்ஆர் குமாரவேலன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். வேந்தன் மூவிஸ் திரு மதன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் திரு கே ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் டி சிவா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். டைரக்டர் அபிநய் டியோ, ரைட்டர் அக்ஷத் வர்மா அண்ட் ஆக்டர் குனால் ராய் கபூர். வந்து ஒரு versatile performing artist. இன்னும் வந்து இவர் நடிக்காத ரோல்ஸ்னு பார்த்தா அதை வந்து விரல விட்டு எண்ணிடலாம். திரு நாசர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக சிம்புக்கு அடுத்தபடியா விரல் காட்டி பஞ்ச் டயலாக் பேசுறதுல இவர் தான் வித்தக்காரர். நக்ஷத்ரா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். கவர்ச்சியும் நடிப்பும் ரெண்டுமே ஒரு சேர மும்பைல இருந்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவுகள்ல மிதந்துட்டு இருக்கிற அந்த இளம் தேவதை ஹன்சிகா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம்.
சேட்டை படத்துக்கு இதை விட கச்சிதமான ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கவே முடியாது. இவர் நிச்சயமா இந்த படத்துல ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இவர் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலையும் ஒரு சேட்டைக்காரர். முன்னாடி வேட்டை நாயகன், இப்பொழுது சேட்டை நாயகன் ஆர்யா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். I think I said a few things in the beginning as well, and I really have nothing new to say after that. But Disney UTV and of course for Amir Khan Productions as well, that was one of the most special films that we've ever done. It was mass commercial format, and of course the writer and the director as well as one of the lead actors of the Hindi and of course the English version are here today, and they were all and we're going to do our best to promote it as extensively and aggressively as we can in the next few months. We look forward to the release. Thank you so much. Thank you. திரு ஜி தனஞ்சயன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். நன்றி. கண்ணன் கம்ப்ளீட் டீம் ரொம்ப டீம் ஒர்க்காக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு சிறப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக வந்திருக்குன்னா நான் ஒன்று சொல்ல வேண்டியதுன்னா ஆர்யா சாரோட இன்வால்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த படத்தில் டபுள் பாசிட்டிவ். ஒரு ஸ்டேஜ்லையும் படத்தை பார்த்துட்டு சாங் வந்து எந்த ஆக்டரும் வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. பிரேம்ஜி சாங் ஷூட்டிங்கில் வந்து நின்று பார்த்துட்டு பண்ண வேண்டான்னு மார்ச் எக்ஸாம் சீசன் எல்லாரும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சம்மர் இந்த படம் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு நாங்கள் ப்ரொமோஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதுலேருந்து தொடர்ந்து நம்முடைய படத்தினுடைய பப்ளிசிட்டி ஆரம்பிச்சு இந்த படம் படம் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 90% படம் ஓவர். We are all very happy with the team of Kannan and the whole technical team and the artist. UTV and Disney இதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். லாஸ்ட் இயர் கலகலப்பு பார்த்துட்டீங்களா, எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதை விட ஒரு மிகப்பெரிய விடலில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ஒரு கலகலப்பான படத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வருஷம் 2013 பார்க்க போற ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக ஸ்கெட்ச் ரிக்வெஸ்ட் கேட்டு வந்திருக்காரு. நான் கண்டிப்பாக அவர் வந்து பேச சொல்ல மாட்டோம், ஆனால் எங்கள் மேடையில் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும் நான் வேண்டுறோம். பாலசார் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களை பேச வைக்க மாட்டேன் சார், ஆனால் மேடையில் இருந்து நீங்கள் வாழ்த்துனா ரொம்ப சந்தோஷப்படுவோம். வச்சிருக்கோம். அந்த கேள்வியை நான் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் கொடுத்தா போதும். அதுல வந்து உங்களோட வாதிங்க உங்களுக்கு வந்து டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. எப்போதுமே வந்து இந்த படங்கள்லாம் வந்து ஸ்லோவா படம் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல தான் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சேட்டை பத்தின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க சைட்ல இருந்து எப்படி இருக்கு அது சொல்லுங்க போதும். இல்லை, தமிழ்நாட்டின் டாப் 3 சேட்டை மன்னர்கள் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா நல்லா இருக்கும். 3 பேரும் சேட்டையில் குறை வைக்க மாட்டாங்க, ரியல் லைஃப்லையும் சினிமாலையும். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம டெல்லி பெல்லி ரீமேக் இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் போட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. யூடிவிக்கும் தனஞ்சயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். மர கண்ணன் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் டைரக்டர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். சார் உங்களுக்கும் கேள்வி இருக்கு, சொல்லுங்க. ஸ்டுடியோ கிரீன் வந்து எல்லா தரப்பட்ட கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் வந்து எடுத்துட்டு இருக்கு. அது வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் இப்போ வந்து நீங்க காமெடிலையும் வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. 2013 காமெடி படங்களுடைய ஸ்கோப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ ஹிந்தி படம் எடுத்துட்டா ஒரு 10 இயர்ஸ் லவ் படங்கள் ஓடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஃபேமிலி ஓடிச்சு, அதுக்கப்புறம் காமெடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ட்ரெண்ட் மாதிரி தமிழில் இப்போ காமெடி ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ காமெடி படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைகிற இதில் எல்லா தரப்பட்ட ரசிகர்களும் விரும்பக்கூடிய ஒரு காமெடி படமாக சேட்டை இருக்குங்கிறது ட்ரெயிலர் காட்டுது. மிகப்பெரிய வெற்றி அடைய தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆயிடும் அப்படிங்கிறத அந்த ஃபார்மேட்டை உருவாக்கி தந்தது நீங்க தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சேட்டையில ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் இவங்களோட காம்பினேஷன் வந்து இணைஞ்சிருக்க போகுது. உங்களோட கருத்து? கண்டிப்பா அது சேட்டை வந்து பெரிய எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். பட் நீங்க செஞ்சிருப்பாரு. ரெண்டாவது கண்ணன் வந்து ஒரு நல்ல இயக்குனர், ஒரு திட்டமிட்டபடி அந்த படத்தை முடிக்கூடிய இயக்குனர். அவர் இந்த படத்தை கரெக்டா லுக் விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம்.
யூடிவியில் வந்து தனஞ்சயன் சார் அவங்க ஹோல் டீம் வந்து விஷுவலுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களோட எல்லா படங்கள்லையுமே இது வரைக்கும் வந்ததில் எல்லாத்துலேயுமே விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுலேயும் நான் நோட் பண்ணேன். இன்ஃபேக்ட் கண்ணன் சாரோட எல்லா படங்களையும் விட இது இன்னும் ஒரு படி மேலே வந்து விஷுவல்ஸ் இருக்குது. நிச்சயமாக நல்லா வந்துடும். தேங்க்யூ சார். உங்களோட படங்களை பார்க்கும்பொழுது இப்போ வந்து உங்களை ஒரு காமெடி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க படங்கள்ல வந்து எது இருக்கோ இல்லையோ காமெடி வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களோட எல்லா படங்கள்லயும் கான்ஸ்டன்டா ஆர்யா அண்ட் சந்தானம் இருந்திருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா? எதனால வந்து இல்ல சென்டிமெண்டல் ரீசன்ஸ் ஆர்யா சந்தானம் இருந்தா அந்த படம் ஹிட் அப்படிதான் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமெடி ஜீனியஸ்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஏதோ ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் சுந்தர் சி சார்லாம் இருக்காரு, அதனால நீங்கள் அவரு கூட சொல்லலாம் அதெல்லாம். அப்புறம் வந்து ஆர்யா அடிக்கடி சொல்லுவாருங்கிட்ட, நான் இல்லாமல் உன்னால படமே எடுக்க முடியாது மச்சி, நான் எல்லா படத்துலையும் இருக்கேன், எஸ்எம்எஸ்ல இருக்கேன், பாஸ்ல இருந்தேன், இப்போ ஓகேல இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஆர்யா சந்தானம். சந்தானம் வந்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு ஆள். ஸோ இப்போ தான் வந்து ஒரு பீக் வந்திருக்காரு, இன்னும் நிறையா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். சென்டிமெண்ட் ரீசன்ஸ்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க சைட்லேருந்து அவங்க இன்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த சேட்டை பற்றி சொல்லணும்னா, இப்போது ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்யா சந்தானம் எல்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பற்றி. சந்தானம் வந்து ஒவ்வொரு காமெடியாக சொல்லிட்டே இருக்காரு, ஆர்யா பத்தலை இன்னும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ தான் பார்த்தேன் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அவர் சந்தானம் சொன்னார், இல்லை சார் இப்போலாம் வேறு மாதிரி சார், இவன் பிச்சு எடுக்கிறான் சார், என்ன எத்தனை பஞ்சு சொன்னாலும் நல்லா இல்லைன்றான், நைட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப மொக்கையாக இருக்கு மச்சு வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறா அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க இந்த டீம். ஆக்சுவலாக நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது என்னோட இது போன மாதிரி இருந்துச்சு, என்னோட செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அவ்வளோ ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தமன் ஆக்சுவலாக இந்த ஸ்டுடியோலேயே வந்து நான் பார்த்தேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒரு 2 days பிஃபோர். இந்த சாங் முன்னாடி ஒரு டயலாக் ஒன்று வரும், அதை கட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த சாங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு பிரேம்ஜி இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஹீரோ ஆகிடுவார்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அந்த டீமுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இயக்குனர் ராதா, ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் சேட்டை. First of all, I want to really thank the cast and crew and the team here who's made the Tamil version of Delhi Belly to invite us here and give us the opportunity to relive some moments that we had, which we cherish actually from almost 2-3 years back. What I would love to say is that, of course, unfortunately, as I don't have the understanding of the language, I couldn't saw was fantastic. I've always had as a reference as a director some of the from Tamil Nadu, and that's why I've had a special place for the Tamil Nadu film industry. So from that point of view, I was really looking forward to this trailer. And what I hear in terms of songs as well is fantastic, and I would really love to see how some into the which I saw some Switzerland and New Zealand, some great locations. I really wish that my writer had written these songs in. சார் உங்களுக்கு 2 கேள்விகள் வச்சிருக்கோம், கேட்கலாமா? ஓகே. முதல்ல வந்து சேட்டை வந்து ஒரு ஃபேமிலி ஃபிலிம் அப்படிங்கறத விட ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து உங்களோட கதாபாத்திரம் சொன்ன உடனே நாங்க கேள்விப்பட்டோம், உங்க வீட்டுல வந்து உங்க பையன் வந்து இல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு சூட் ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாராம். பட் அதையும் மீறி நீங்க பண்ணிருக்கீங்க, அது காரணம் என்ன? 2 கேள்வி ஒண்ணு சேர்த்து கேட்டீங்க. இது ஒரு கேள்விதான் சார். ஒரு கேள்வி 3 கேள்வி மாதிரி இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். யூடிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த குழுவிற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த டெல்லி பெல்லி படத்தை நான் ரொம்ப நாளாக பார்க்கல, ஏன்னா என்னுடைய பட்டியல் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பல்வேறு காரணங்களால் அதை நான் வந்து பார்க்கல. என்னுடைய மகன், அவனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாலே ஒரு புல்லட் வாங்கிட்டான். ஸோ அவன் சேட்டை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க. மலேசியாவில் வந்து படிச்சுட்டு இருக்கான் சவுண்ட் டிசைனிங். ஸோ ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நான் சொன்னேன், குட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் டெல்லி பெல்லி, அதெல்லாம் நான் நடிக்க போகிறேன்டா அப்படின்னு. அப்படியாப்பா யாரெல்லாம் நடிக்கிறாங்க? நான் சொன்னேன், ஆர்யா நடிக்கிறாரு,
சந்தானம் நடிக்கிறாரு, பிரேம்ஜி நடிக்கிறாரு, இந்தந்த ரோலில் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ரோல் பாப்பா பண்ணுறீங்க? நான் அந்த வில்லன் பண்ணுறேன்டா. பாப்பா எப்படி பாப்பா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டான். ஏன்டா எப்படி பாப்பா நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன்டா நான் எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், கமல் சார் கூட பண்ணியிருக்கேன், சிவாஜி சார் கூட பண்ணியிருக்கேன், ஏன் இதை பண்ண முடியாது? இல்லை பாப்பா அந்த ராஜ் பண்ணியிருப்பாப்பா, அவருக்கு வந்து ஒரு எஜைல் பாடிப்பா, ஒரு ஆத்லீட் பாடிப்பா அவருக்கு, அதுவே ஒரு லாங்குவேஜ்ப்பா, அதுவே வந்து பல விஷயங்களை சொல்லிடும். நீங்க என்ன பாப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, தொப்பையெல்லாம் இருக்கு, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டான். இதே மாதிரி தான் நானும் ஒரு சைலன்ஸ். என்ன பாப்பா நான் ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டேன்னா, இல்லடா ரொம்ப சீரியஸாவே திங்க் பண்றேன், 27 வருஷமாச்சு நடிச்சு, இப்படி யாரும் என்னை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னது கிடையாது. ஒன் மோர் கேட்கணும்னா கூட டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு சார் நல்லா இருந்துச்சு ஒன் மோர்னு கேட்பாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. ஐ டுக் இட் வெரி சீரியஸ். என்னுடைய கோடான கோடி ரசிகர்களுக்காக, சாரி எல்லாம் அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, லட்சோப லட்ச, சரி அதுக்கும் சிரிக்கிறாங்க, சரி ஒரு ஆயிரக்கணக்கான, சரி ஒரு நூற்றுக்கணக்கான ரசிகர்களுக்காக கூட இல்லை, தனஞ்சயன் கொடுத்த சம்பளத்துக்காகவும் இல்லை, நல்ல சம்பளம் கொடுத்தாரு அதுக்காகவும் இல்லை, அந்த ஒரு பையனை கன்வின்ஸ் பண்றதுக்காக மற்ற எந்த படத்தையும் சிரத்தை எடுக்காத அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த படத்துல பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து எனக்கு வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அவன் வந்து சொல்லணும் படத்தை பார்த்து நல்லா நடிச்சிருக்கனா இல்லையான்னு. தட் இஸ் த ட்ரூ ஸ்டோரி. Super sir, thank you very much. Can I narrate it in English? Yeah, please. My son, who is young, about 17 years, is studying in Malaysia. Thank you sir. ரெண்டாவது கேள்வியும் முதல் கேள்வியிலேயே உங்களோட பதில சொல்லிட்டீங்க. சோ அந்த கேள்வியை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம். சரி ஓகே. அதாவது இந்த படம் எவ்வளோ சேட்டைன்னா செட்டில் அது டெல்லி பில்லி படத்தை விட ரொம்ப ரொம்ப விஷயங்கள்லாம் திரைக்கு பின்னால் நடந்துச்சு. தப்பான விஷயங்கள் கிடையாது, ஒரே சேட்டை தான். அது லைட்மேன்ல இருந்து இந்த படம் என்னவோ லைட்மேன்லாம் கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாங்க, எல்லாருமே ஒரே சேட்டையா இருந்தாங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த விழாவிலேயே 2 ஹீரோயினுக்கு பக்கத்தில் நடுவில் கொண்டு போய் என்ன வச்சுட்டாங்க. இந்த சேட்டையில இருந்தா இவங்க எல்லாருமே ஆட்டிடியூடுமே இதுதான், ஜாலி ஜாலி ஜாலி. அந்த ஒரு மனப்பான்மையோட பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு ஜாலியான படமா இருக்கும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே, முதல்ல வந்து உங்க பாட்டுக்கான ரெஸ்பான்ஸ் தான் அது. இன்ஃபேக்ட் அந்த சாங்கை பார்த்துட்டு இங்க யாராலையும் நம்பவே முடியல. இன்ஃபேக்ட் உங்களில் யார் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஷோ ஆரம்பிச்சிடலாம், அதுல பிரேம்ஜியை ஜட்ஜா போடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இன்னொரு ஸ்பெஷல் அப்ளாஸ் ப்ளீஸ். எப்படிங்க ஒரே நாள்ல ஒரே நைட்ல ஷூட் பண்ண சாங்கா அது எப்படி முடிஞ்சது? பேசிக்கலா நான் ஒரு பயங்கரமான டான்ஸருங்கிறதுனால எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு 2 ஷூட்டிங் எனக்கு. காலையில 7 to மத்தியானம் வந்து பிரியாணி, 2 ஒரே இடத்துல தான் பக்கத்துல செட்டு. இங்க வந்து பினி மில்ஸ்ல போட்டிருந்தாங்க. பிரியாணி முடிச்சுட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இங்க போயிட்டேன். இங்க லஞ்ச்ல இருந்து எடுத்தாங்க. ஸோ மத்தியானம் 2ல இருந்து நைட் 2 வரைக்கும் போச்சு. 12 ஹவர்ஸ்ல கல்யாண் மாஸ்டர் ஃபுல் சாங் முடிச்சிட்டாரு. எனக்கு ஆட தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா எல்லாத்துலயும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ தெரியாது, ஆட தெரியாது இவனுக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டெப் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கொடுத்ததுனால அதுக்கு அந்த கொடனா கூடி ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும், இப்படி தேய்க்கிறது இப்படிதான். ஸோ ரொம்ப ஈஸியா இருந்ததுனால டக்குன்னு முடிஞ்சுது. பட் அந்த டான்ஸை பார்த்துட்டு தனஞ்சய சார் வந்து நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் 12 ஹவர்ஸ்ல சாங் முடிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு கிஃப்ட் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு. இன்னும் அதை பத்திரம் வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு நைட்டு வேணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா. ஓகே, அண்ட் நீங்க 3 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி. சோ நிஜத்துல வந்து அஃப்கோர்ஸ் படத்துல நடந்த விஷயங்களை நாங்க பார்த்தாச்சு, பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய சேட்டைகள் நடந்திருக்கும்ல. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் சம்திங் வித் அஸ்? ஏன்னா ஆர்யா அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பான் ஷூட்டிங்ல. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஆர்யாவும் சேர்ந்து நடிக்கிறோம். சந்தானமோட முன்னாடி சந்தோஷ் சுப்ரமணியம்ல நடிச்சோம், ஜெயம் ரவி ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அப்பலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துல வந்து கண்ணன் சார் சொன்னாரு, இந்த படத்துல ஒரு புது பிரேம்ஜி மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னாரு. என்னன்னா வந்து இந்த படத்துல வந்து நான் வந்து பெருசா ஓவர் ஆக்ஷன் எல்லாம் பண்ணல, ஓவரா நடிக்கல. இப்ப எங்க அண்ணா படம் பாத்தீங்கன்னா என்ன மச்சான் என்னாச்சு அப்படின்னு என் கை வரும், எவ்வளவோ பண்ணிட்டோம் அதை பண்ண மாட்டோமா அப்படின்னு. ஆனா உடனே என் கை வரும், என் கை நடிக்கும். பட் இந்த படத்துல என் கை நடிக்கல, நான் தான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்ணன் சார் வந்து அதுக்கு என்ன வேணும், அவ்வளோலாம் வேணாம், கம்மி
எனக்கு கொஞ்சம் எதுக்கு பூர்வத்தை ஆரியா வந்து பயங்கரமா திட்டுவான். நாக்கா நைட்டாதா நாக்கெல்லாம் நீட்டாதா பூர்வத்தை என்ன தூக்குற பூர்வத்தை ஒன் மோர் சார் அப்படின்னு ஆரியாவே ஒன் மோர்லாம் எடுக்க வைப்பான். ஸோ இந்த படத்துல ரொம்ப சட்டிலா ரொம்ப காமா ஒரு பிரேம்ஜி இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர். கடைசி கேள்வி. நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ஊர் முழுக்க எல்லார்கிட்டயும் வந்து ஆக்சுவலா சேட்டை படத்தோட ஹீரோ நான் தான், என் கூட வந்து ஆர்யாவும் சந்தானமும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து நான் எங்க பசங்களோட நடிக்கும் போது தான் சொல்லுவேன். ஐ மீன் எங்க கேங்கோட இப்போ சென்னை 28ல பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம பசங்க. ஸோ அப்போ சொன்னேன் இந்த படத்துல நான் ஹீரோஸ், எனக்கு ஜெய் சிவாலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி சரோஜால வந்து இதுல நான் ஹீரோ, சிவா வைபவ் சரண்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அதே மாதிரி கோவாலையும் நான் தான் ஹீரோ, எனக்கு ஜெய்யும் வைபவம் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்காங்க அப்படின்னு. பட் மங்காத்தால அதை நான் சொல்ல முடியாது. ரொம்ப வாஸ்தவமான விஷயம். அடி பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த தலையோட 50வது படம். ஸோ அதில் சொல்ல பெரிய ஹீரோஸ் நடிக்கும் போது சொல்றது இல்லை நான். இப்போ பிரியாணியில கார்த்திகோட நடிக்கிறேன். ஸோ அவர் பெரிய ஹீரோங்கிறதுனால அதில் நான் ஃப்ரெண்டு கேரக்டர் தாங்க பண்றேன், அவர் தாங்க ஹீரோ அப்படின்னு. அதே மாதிரி எங்கேயும் பெரிய ஆளுங்களோட நடிக்கிறேன், ஆரியா சந்தானம் எல்லாம் பெரிய லெவல் பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அதுல வந்து நான் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் தான், உண்மையாக தான் சொல்லணும். இப்போ மேபி எங்க அண்ணன் வந்து திரும்ப சென்னை 28 Part 2 இல்ல சரோஜா அந்த மாதிரி ஏதாவது எங்க பசங்களை வச்சு எடுத்தா அதுல நான் தைரியமா சொல்லுவேன். இந்த படத்துல நான் ஹீரோவா நடிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. கூடிய விரைவில் உங்களை ஹீரோவா பாக்குறதுக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அவங்க டென்ஷனா பாக்குறாங்க என்ன கேள்வி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. Why did you choose to act in Sete? Give me a reason why I shouldn't have chosen this film. I don't want to give any reason. Yeah, I don't have a reason to say no to such a big hit, right? There's one more heroine with you. Your screen presence might be less. I don't know about it. Did you have any apprehensions? I think me and Anjali both are secure actors, so we were pretty much sure about our roles. And my director Kannan has been very sweet, and he removed the best work out of us. Okay. நீங்க வந்து ஆர்யா கூட வர்க் பண்ணிருக்கீங்க, பிரேம்ஜி கூட வர்க் பண்ணிருக்கீங்க, சந்தானம் கூடயும் வர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க 3 பேர்லயே உங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது யாரு? இத வந்து நீங்க தமிழ்ல சொல்லணும். தமிழ்ல சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். It was pleasure working with this team. இந்த டீம் கூட வர்க் பண்ண ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. Arya, Santanam, Premji, it was great working with them. Anjali I'm going to work with soon. My director has been extremely sweet, and it was fun working with him. Taman's music is one of the highlight of this movie. Songs rumba nalla vandukku, and I'm just happy to be part of this film, and I want to thank the media for coming here and supporting us. Na ippuda தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா ப்ளீஸ் பேர் வித் மீ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பரா தமிழ்ல பேசுனீங்க. ப்ளீஸ் நம்ம நமிதா தமிழ்லாம் ஏத்துக்கிட்டோம், ஹன்சிகா தமிழ் ஏத்துக்க மாட்டோமா? உங்களுக்கு ப்ளீஸ் கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரொம்ப பிடிக்குமா இல்ல பிரேம்ஜி ரொம்ப பிடிக்குமா? யாரை எக்ஸ்ட்ராவா இது ரொம்ப பிடிக்கும்? அரே ஆர்யா only. I meant that I think all three were sweet. Arya is smiling too much right now, so I take Arya's name. Okay, thank you very much. Thank you. அடுத்து படத்தில் வந்து சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. எனி டைம் நாங்கள் போனால் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. தேங்க்ஸ் தமிழ். So happy to be part of this project. கண்ணன் சாருக்கு இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தான் அப்புறம் திருப்பி என் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சொன்ன மாதிரியே ரொம்ப சேலஞ்சாக இருந்தது எல்லாருக்கும். ஹிந்தி படம் பார்த்த உடனே எல்லாருக்கும் சரி, சாங்ஸும் சரி. ஸோ பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. எப்படின்னா பிரேம்ஜி, சந்தானம் அண்ட் ஆர்யா 3 பேரும் இருந்தாங்கன்னா இந்த படம் கரெக்டாக இது வந்து வேறு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு ஒரு பயங்கர நம்பிக்கை இருந்தது. சேம் டைம் கண்ணன் சார் ஆல்சோ அவர் வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்டான பர்சன், எப்பவுமே ப்ரெஷர் கொடுக்க மாட்டார். ஸோ கிவ்ஸ் டைம் ஃபார் டெக்னீஷியன்ஸ், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அவங்க டைமையும் எல்லாமே. ஸோ ஐ தேங்க் கண்ணன் சார் அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் கார்கி அண்ட் கானா பாலா அண்ட் நாமுத்துக்குமார் சார் ஃபார் கிவிங் அண்ட் தாமரை மேடம் ஃபார் கிவிங் த பெஸ்ட், சூப்பர் பெஸ்ட். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், சுசித்ரா, மேகா, Alap Raju, Devan, and all the singers who have sung in the film, and Haricharan and Chinmay. So I thank this opportunity for to Dhananjayan sir and the whole crew of UTV. Thank you so much. டைரக்டர் சுதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் என்னோட உதவி இயக்குனர் கோ டைரக்டர் TNB ராஜேந்திரன், ரஜத், சித்தார்த், சுவாதி, பசுபதி எல்லாரும் மேடைக்கு அழைக்கும். நன்றி. இறுதியாக இப்பொழுது சேட்டை திரைப்படத்தின் இசை வெளியீடு.